சார் இது அநியாயமா இருக்கு? ஏன் தங்கச்சி எதுக்கு பால் குடத்தை எடுத்துட்டு ரோடா அலைய விடுறாங்க? தம்பி, அம்மனுக்கு ஒரு பருவ பொண்ணு பால் குடம் எடுத்தா அம்மா இறங்குங்கிறது ஐதீகம். அதைத்தான் செய்யறாரு உங்க அப்பா. சார் அம்மா வந்து 7-8 நாள் ஆகி போச்சு. இன்னும் 2-3 நாள் தானா போயிட போகுது. அப்புறம் எதுக்கு பால் குடம் தயிர் குடம்? ஏன்பா, இத நீயும் நானும் சொன்னா அவங்க கேட்பாங்களா? ஒத்த காதுல வாங்கி மத்த காதுல விட்டுருவாங்க. ஊரே ஊர்வலத்துல போய்கிட்டு இருக்கு, 4 ஜீவன்களை தவிர. 4 ஜீவன்களா? நாம 2 பேரு, அண்ணாந்து பாரு 2 காக்கா. இந்த கலியுகத்துல கண்கண்ட தெய்வம் நீதான் துளசி அம்மா தாயே. என்ன எல்லாரும் கூட்டமா வந்திருக்கீங்க? காணிக்க செலுத்த வந்திருக்கோம் சாமி. காணிக்கையா? ஆமா சாமி, துளசி அம்மா பால் குடம் எடுத்ததுனால அம்மா நோய் அத்து போச்சு, எங்க துன்பம் எல்லாம் தீர்ந்து போச்சு. அந்த ஆத்தாலே உங்களுக்கு மகளா வந்து பிறந்திருக்கு சாமி. அது நாம எல்லாரும் செய்த புண்ணியம். சந்தோஷமா புறப்படுங்க. ஊரு கூடி ஒரு முடிவு எடுத்திருக்கு, சாமி தான் மனசுல வைக்கணும். ஆத்தாவோட அம்சம் துளசியம்மா கிட்ட நிறைஞ்சிருக்குங்க. அவங்க கையால துணிவு வாங்கினா ஊருக்கே நன்மை இருக்கு. அவங்க தினமும் கோயிலுக்கு வந்து எங்களுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்கு நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும். நாளையில இருந்து துளசி கோவில்ல உங்களுக்கு தரிசனம் கொடுப்பா. நான் சாமியும் இல்ல அம்மனும் இல்ல, வாழ்க்கையை அனுபவிக்க துடிக்கிற ஒரு சாதாரண பொண்ணு. கொஞ்சம் கூட யோசிக்காம ஏன் இப்படி வாக்கு கொடுத்தீங்க? உனக்கு எனக்கு அது தெரியுதுமா, ஊர் மக்களுக்கு தெரியலையே. ஓம் மூலமா அவங்க அம்பாளை பார்த்து ஆனந்தப்படுறாங்க. இருந்துட்டு போகட்டுமே, அதுல உனக்கு என்ன நஷ்டம்? நஷ்டம் இல்ல, கஷ்டம். இவங்க ஆனந்தப்படணுங்கிறதுக்காக என்னால அவஸ்தைப்பட முடியாது. என் கனவுகளை நசுக்கி போட்டுட்டு என்னால காலம் தள்ள முடியாது. என்ன தெய்வம்னு சொன்னா அது அந்த தெய்வத்துக்கே இருக்கு. இதெல்லாம் ஒரு நம்பிக்கைதாம்மா. நீ என்ன அப்பான்னு கூப்பிடுறதும் நான் உன்ன மகள்னு கூப்பிடுறதும் ஒரு நம்பிக்கையில தான். நீ தெய்வாம்சம் உள்ள பொண்ணுன்னு அவங்க நம்புறாங்க, அதனால ஏன் கெடுத்துக்கணும்? தங்கத்தை தங்கம்னு நம்பினாதான்ப்பா நம்பிக்கை. பித்தளைய தங்கம்னு சொன்னா அது பித்தலாட்டம். இந்த மாதிரி காணிக்க செலுத்துறது, கால்ல விழறது, இதெல்லாம் என்னால சகிச்சுக்க முடியல. கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. இப்பவே நான் ஊரை கூட்டி என் பொண்ணு அம்மன் இல்ல சாதாரண பெண்ணுதான் சொல்லிட முடியும். ஆனா அப்படி சொல்லிட்டா உன் பேர்ல இருக்கிற பக்தி மாத்திரம் இல்ல, நம்ம குடும்பத்து மேல இருக்கிற நம்பிக்கையே அழிஞ்சு போயிடும். இதெல்லாம் எத்தனை நாளைக்கு? உன் கழுத்துல 3 முடிச்சு ஏற வரைக்கும் தானே. நாளைக்கே நீ கலெக்டர் சம்சாரமாயி இந்த ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் உன்னை யார் அம்மன் சொல்ல போறாங்க? என்னப்பா நீங்க திருப்பி திருப்பி என் கல்யாணத்தை சொல்லி என்ன கட்டி போட்டுறீங்களே? கட்டி போட வேண்டியதுதான் ஒரு தகப்பனுடைய கடமை. நாளையில இருந்து நீ கோவில்ல அவங்களுக்கு தரிசனம் கொடுக்கறேன்.
ஓட்டப்பள்ளிக்கூடத்துல ரொம்ப நாளா வேலை செய்யறேன். ப்ரமோஷனே கிடைக்கல. நீங்க தான் பார்த்து அருள் செய்யணும். விபூதியை மட்டும் நான் தரேன். நீங்க கவனிக்க வேண்டிய இடத்துல கவனிச்சா தந்தால ப்ரமோஷன் கிடைக்கும். உங்க மகனும் மருமகளும் அடிக்கடி சண்டை போட்டுப்பாங்களே, இப்ப ஒழுங்கா குடும்பம் நடத்துறாங்களா? அம்மா ஆசீர்வாதத்துல ரொம்ப சுகமா இருக்காங்க. அடிக்காம மாலை போட்டு மரியாதை பண்ண முடியும்? சோத்துக்கே இல்லைங்க, அதாங்க உண்டியல உடைச்சேன். உண்டியல் பொது சொத்து, அதை திருடினா பெரிய குற்றம் தெரியுமா? ஒவ்வொருத்தர் பெரிய பெரிய உண்டியல உடைச்சு விட்டு ஊருக்குள்ள பெரிய மனுஷனா வாத்திக்கிட்டு இருக்கான். அவனையெல்லாம் விட்டுறீங்க, என்ன மாதிரி ஆளுங்களை பிடிக்கிறீங்களா ஐயா? எல்லா பசங்களும் ஒரு நாளைக்கு மாட்டிக்கிட்டு தர்ம அடி வாங்க போறானுங்க. ஆமா, தடி மாடு மாதிரி இருக்கல, உழைச்சு சாப்பிடலாம்ல. உழைய அதுக்கும் தலையாட்டலாம். ஊரையெல்லாம் காப்பாற்றும் தாண்டவ கோனே, ஊரையெல்லாம் காப்பாற்றும் தாண்டவ கோனே, முதலில் உண்டியலை காப்பாத்து தாண்டவ கோனே. காடு மேடு காவல் காக்கும் தாண்டவ கோனே, காடு மேடு காவல் காக்கும் தாண்டவ கோனே, முதலில் கடவுள் சிலைய காப்பாத்து தாண்டவ கோனே. தரிகிடுதில்லாலங்கடித்தான்னா, தரிகிடுதில்லாலங்கடித்தான்னா, எதில்லாலங்கடிதில்லாலங்கடித்தான்னா. ஊரையெல்லாம் காப்பாற்றும் தாண்டவ கோனே, முதலில் உண்டியல காப்பாத்து தாண்டவ கோனே. பல்லில் மட்டும் விஷம் இருக்கு தாண்டவ கோனே, பாம்புக்கு பல்லில் மட்டும் விஷம் இருக்கு தாண்டவ கோனே, தேளுக்கு கொடுத்து மட்டும் விஷம் இருக்கு தாண்டவ கோனே, கழுத்தில் மட்டும் விஷம் இருக்கு தாண்டவ கோனே, உனக்கு கழுத்தில் மட்டும் விஷம் இருக்கு தாண்டவ கோனே. மனுஷனுக்கு உடம்பெல்லாம் விஷம் இருக்கு தாண்டவ கோனே. தரிகிடுதில்லாலங்கடித்தான்னா, தரிகிடுதில்லாலங்கடித்தான்னா, ஏதில்லாலங்கடிதில்லாலங்கடித்தான்னா. ஊரையெல்லாம் காப்பாற்றும் தாண்டவ கோனே, முதலில் உண்டியல காப்பாத்து தாண்டவ கோனே.
மனுஷங்கள தெய்வம்னு தாண்டவக்கோனே, மனுஷங்கள தெய்வம்னு தாண்டவக்கோனே, இங்கே மாநாடு கூடுதடா, மாநாடு கூடுதடா தாண்டவக்கோனே. இதுக்கு பிறகு வரலன்னா தாண்டவக்கோனே, இதுக்கு பிறகு வரலன்னா தாண்டவக்கோனே, நீ இல்லன்னு தெரியுதடா தாண்டவக்கோனே. ஊரையெல்லாம் காப்பாற்றும் தாண்டவக்கோனே, முதலில் உண்டியல காப்பாத்து தாண்டவக்கோனே. காடு மேடு காவல் காக்கும் தாண்டவக்கோனே, காடு மேடு காவல் காக்கும் தாண்டவக்கோனே, முதலில் கடவுள் சிலைய காப்பாத்து தாண்டவக்கோனே. ஊரையெல்லாம் காப்பாற்றும் தாண்டவக்கோனே, முதலில் உண்டியல காப்பாத்து தாண்டவக்கோனே. உண்டியல காப்பாத்து தாண்டவக்கோனே. சின்ன நைட் வாடகை சைக்கிள் வேணும், பேர் எழுதிக்க. ஏப்பா மணி, போன வாரம் இப்படித்தான் உன் தம்பி ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போனான். கடைசியில நாங்க போய் மார்வாடி இடம் மீட்டிட்டு வந்தோம். நீ எப்படி? யோ, என்னையா பெருசா சைக்கிள் கடை வச்சு நடத்துற மாதிரி பேசுற? உன் பொண்டாட்டி கடை வச்சு நடத்துறா, நீ உட்காந்து திங்கிற. இதுல வாய்க்கொழுப்பு வேறையா? உன் பொண்டாட்டிக்கு என்ன பத்தி தெரியும், பேர் எழுதிக்க. பாத்தியா பாத்தியா அவன் என்ன சொல்லிட்டு போறான்னு? ஒரு பொம்பளை சம்பாதிச்சு ஆம்பளை சாப்பிட்டா ஊர் என்ன சொல்லுவோம்? இப்படிதான் சொல்லும். ஊர் எப்பவுமே அப்படிதான் சொல்லும். ஏன் பொம்பளைங்க சம்பாதிச்சு ஆம்பளைங்க சாப்பிட குடும்பம் உலகத்துல இல்லையா? அவங்க இடக்கங்க மானம் கட்டவங்க ரோசம் கட்டவங்க அதுக்கு ஒரு முளை கயத்துல சுருக்கு வச்சு தொங்கலாம். உங்களுக்கு இந்த சுருக்கு போடுறது தூக்க மாட்டுறது இதெல்லாம் மறக்கவே மறக்காதா? என்னைக்கு அந்த நாய் பிடிக்கிறத விட்டீங்களோ அன்னைக்கே இதெல்லாம் மறந்துட வேண்டியதுதானே? நான் மறந்துட்டேன். இவங்க ஞாபகப்படுத்துறாங்களே. இங்க பாரு, என் கையால சம்பாரிச்சு உனக்கு ஒருவேளை பொறையாவது போடல, ஒருவேளை சோறாவது போடல, என் பேரு சின்ன இல்ல. பாப்போம். ஐய, முத வேலைக்கு போகும்போது செருப்பு பிஞ்சு போச்சே. இப்ப என்ன பண்றது? ஏங்க, இத தைக்கிறதுக்கு என்ன கேக்குறீங்க? பணம் தான். பின்ன என்ன அரிசி பருப்பு உப்பா கொடுக்க முடியும்? பணம் எவ்வளவு? 4 ரூபா ஆகும். எங்க சித்தப்பாட்டுல செருப்பே 3 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். நீ தைக்கிறதுக்கு 4 ரூபாய் கேக்குறியா? இது நியாயமா? குடியா 4 ரூபாய்க்கு குறையாதியா? அடப்பாய, கஞ்சப்பாய. கையில செருப்பு வச்சுட்டா வேலை கேக்குறது. அருமையான ஐடியா. இதுக்குள்ள வச்சிட வேண்டியதான். இப்ப வேலை கொடுப்பாங்க.